அதே போன்ற சமூக நீதி என்றால் மும்மூர்த்திகள். ஒருவர் ஒரு மூர்த்தி தந்தை பெரியார் அவர்கள், இரண்டாவது மூர்த்தி பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா அவர்கள், மூன்றாவது மூர்த்தி நம்முடைய இளமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். இதை யாரும் மறுக்க முடியாது, மறுக்க முடியாது. வரலாறு சொல்கிறது. இது நான் இந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் இல்லை, என் தந்தையாக அல்லது இந்த சமுதாயத்தில் பிறந்த ஆணைமுத்து ஐயா அவர்கள் சொல்லல. வரலாறு. முதல் மூர்த்தி தந்தை பெரியார் அவருடைய காலகட்டம். நீதி கட்சி காலத்தில் இந்தியாவிலே முதலாக இடஒதுக்கீடு வழங்கியது தமிழ்நாட்டில் தான். 1921 அது சட்டமன்றத்திலே அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் 27 தான் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். 100 விழுக்காடு இடஒதுக்கீடு பிராமணர்களுக்கு, பிராமணர்களுக்கு அல்லாதவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, வெள்ளைக்காரர்களுக்கு, வெள்ளைக்காரர்கள் போன்ற இங்கிலீஷ் ஆங்கிலோ இந்தியன் அவர்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு என்றெல்லாம் பிரித்து 100 விழுக்காடு இடஒதுக்கீடு 27 கிடைத்தது. தந்தை பெரியார் அவர்கள் நீதி கட்சியுடன் இருந்த காலம் அது. பிறகு இடைவெளி வந்துவிட்டது. அதற்கு பிறகு 1935 தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசு நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற நோக்கத்திலே தந்தை பெரியார் அவர்களும் நீதி கட்சியில் உள்ள மும்மூர்த்திகள் புப்ளி ராஜா போன்றவர்கள் எல்லாம் டெல்லிக்கு சென்று அங்கே வெள்ளையர்களை சந்தித்து பிறகு ஒரு ஆணையை வெள்ளையர்கள் பிறப்பித்தார்கள். 1935 இந்தியாவிலே முதல் முறையாக இடஒதுக்கீடு மத்திய நிறுவனத்திலே தமிழ்நாட்டில் தான் வழங்கப்பட்டது தந்தை பெரியார் அவர்கள். அதன் பிறகுதான் இதையெல்லாம் செந்தகம் துரைராஜ் அவர்கள் நம்ம விடுதலை பிறகு இடஒதுக்கீடு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இடஒதுக்கீடு ரத்து செய்கின்ற ஒரு சூழல் வந்த பிறகு தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து மிக போராட்டங்களை நடத்திய பிறகுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முதல் சட்ட திருத்தம், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அந்த அடிப்படையில் தான் வந்தது. பிறகு இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்தது. இந்த முதல் மூர்த்தி தந்தை பெரியார் அவர்கள். அடுத்த மூர்த்தி நம்முடைய பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா அவர்களுடைய காலம். இது யாருக்கும் தெரியாத காலம். அது எவ்வளவு நினைத்து பாருங்கள். அவருடைய குடும்பம் மிக ஏழ்மையான சூழல். ஆனாலும் ஆணைமுத்து ஐயாவுடைய மனைவி நல்ல குடும்பத்திலே, வசதியான குடும்பத்திலே பிறந்தவர். கோவிந்தசாமி அமைச்சர் இப்போ ஏஜி சம்பத் அவர்களுடைய தந்தை கோவிந்தசாமி அவருடைய சகோதரருடைய மகள் தான் ஆணைமுத்து ஐயாவுடைய மனைவி. ஆனாலும் வறுமையிலே 7 பிள்ளைகள், அது ஒரு பிள்ளை இழந்து 6 பிள்ளைகளை முழுமையிலும் காப்பாற்றியது ஆணைமுத்து ஐயாவுடைய மனைவி தான். அவருக்கு ஏன்னா அவங்க மனசுல எல்லாம் எனக்கு அந்த வழி தெரியுது. ஆணை பன்னீர்செல்வம் அவருடைய மனசுல ஒவ்வொரு முறை பேசப்போ எனக்கு அந்த வழி. எங்க அப்பா எல்லாத்துக்கும் செஞ்சாரு, எங்களுக்கு செய்யலையே. சரியான முறையில் படிக்க வைக்கலையே, சரியான முறையில் வேலைக்கு கூட நாங்க போக முடியலையே. வழி மற்றவங்களுக்காக அந்த குடும்பத்தை அப்படியே விட்டுட்டார். தைரியமா இருங்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள், நாங்கள் இருக்கின்றோம், உங்கள் குடும்பமாக நாங்கள் இருக்கின்றோம். இனி வரும் காலத்தில் உங்களுடைய தம்பியாக நான் இருக்கின்றேன். நிச்சயமாக உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பமாக நான் பார்த்துக் கொள்கின்றேன். அந்த காலத்தில் பீகாருக்கு சென்று ஊரா போக முடியுமா? இந்த காலத்துல போக முடியாது. எனக்கு தெரியும் பீகார் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காலத்துல பீகாரிலே 30 மாவட்டம் 31 மாவட்டத்துக்கு அங்கங்கே சென்று பேசியது. அதுக்கான ராம் அவதேஷ் சிங் அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அவரும் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களும் ரொம்ப இணைபிரியா நண்பர்கள். மணிக்கணக்கில் அங்க தோட்டத்துக்கு வருவாரு, தைலாவரத்துக்கு வருவாரு, இங்க வருவார், சென்னைக்கு என்ன பார்ப்பாரு. நான் அமைச்சராக நேரத்தில் எத்தனையோ மணி கணக்குன்னாரு. ஆணைமுத்து ஐயாவும் இவரும் 2 பேரும் வருவாங்க, வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அலுவலகத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய முனைவர் தனவேல் அவர்கள் சொன்னது போன்ற இது செய்யணும் அது செய்யணும் இப்படிலாம்
எனக்கு அவ்வளவு செய்திகளை என் மனதிலே ஏற்றி 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 இந்த என் மனதிலும் எனக்கு சமூக நீதி வெறி என் மனதிலே இருக்கிறது. சமூக நீதி பெற வேண்டும் அந்த வெறி உருவாக்கியது இது போன்றவர்கள் தான். அடித்தளம் என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அவரை பார்த்து நான் வளர்ந்தவன். அவரை பார்த்துதான் இவ்வளவு நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஐயா தான்.